கிறிஸ்துவுக்குள் மிகவும் கனத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் மருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டுமாய் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார் என்று பவுலுக்கு கிடைத்த வெளிப்பாட்டினை இப்படி சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன நன்மைகள் நமக்கு கிடைத்தது என்று. அன்பானவர்களே, இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வெளிப்பட்டதுனால தான் கிருபை வெளிப்பட்டுதான். இயேசு இல்லாமல் கிருபையே இல்லை. கிருபை என்பது நமக்கு தெரியும், தகுதியே இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பரிசு தானே. அப்படி அதாவது கிருபை என்பது செயல்களை வைத்து நிர்ணயிக்கிறதல்ல, தேவனுடைய பரிபூரணமான முழுமையான அன்பின் வெளிப்பாடு தான் கிருபை. அவர் இரக்கமுள்ளவர், அளவற்ற அன்புள்ளவர். அந்த அன்பை தான் சுருக்கமாக கிருபை என்ற வார்த்தையில் நாம் சொல்லுகிறோம். அன்பானவர்களே, அந்த கிருபை வெளிப்பட்டுச்சான். அது மட்டும் அல்லாமல் அவர் என்ன செஞ்சாராம், இந்த பூமியில் மரணத்தை அழித்தாராம். அதற்கு பதிலாக வாழ்வையும் அழியாமையும், அழிந்து போகாத ஒரு வாழ்வையும் இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கிறதுக்காக வந்தாராம். அன்பானவர்களே, இவை எல்லாம் எதற்குள்ளாக அடங்கியிருக்குது? சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. ஆகவே இப்படிப்பட்ட நற்செய்திக்குள்ள இவ்வளவு ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே சுவிசேஷம் என்பது தேவன் கொடுக்கிற மிக மிக நல்ல செய்தி என்று தான் சொல்லணும். ஆகவே அந்த நல்ல செய்தியை பரப்புவதற்கு, அந்த நல்ல செய்தியை மற்றவங்களுக்கு சொல்வதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. எங்கே பார்த்தாலும் கெட்ட செய்தி தான் வருது. நல்லது செய்தியை சொல்வதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஆண்டவருடைய அந்த பிறப்பின் நற்செய்தியை சொல்லுவோம். அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டது நற்செய்தி, அதை சொல்லுவோம். அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகள், அவருடைய எல்லா விதமான காரியங்களையும் சொல்லுவோம். இவை எல்லாமே நற்செய்தியாக இருக்கிறது. ஆகவே இந்த நல்ல நாளிலே அவர் பூமியில் வெளிப்பட்டதன் நிமித்தமாக கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த கிருபை தான் உங்களை என்னையும் வாழ வைக்கிறது, அழியாத வாழ்வுக்குள்ளாக நடத்துகிறது. ஆகவே கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். அந்த கிருபையில் வாழ்வோம். கிருபையின் மூலமாக கிடைச்ச நன்மைகளை மற்றவங்களுக்கு சுவிசேஷமாக சொல்லுவோம். கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிற எல்லாரையும் உயர்த்துவாராக. நிச்சயமாக உயர்த்துவார். உங்கள் வாழ்விலே நீங்கள் அடைந்த நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அது உங்களுக்கும் இனி வரக்கூடியதான சந்ததிக்கும் அது ஆசீர்வாதமாக அமையும். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. உம்முடைய அன்பின் குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினதன் மூலமாக தான் கிருபையே வெளிப்பட்டது. ஆமாண்டவரே, அவர் வந்து மரணத்தை அழித்தார், சாகாமையை என்றென்றும் வாழ்கிற வாழ்வை எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்தார். அந்த வெளிப்பாட்டினை பெற்றவர்களாய் நாங்கள் வாழட்டும். எல்லா விதமான நன்மைகளும் சுவிசேஷம் என்றதான அந்த நற்செய்திக்குள் அடங்கியிருக்கிறது. நாங்கள் எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நாங்கள் எழும்பட்டும். தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.